வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா ஐஎஃப்பி வாஷிங் மிஷினோட ஃப்ரண்ட் லோடு போர்டு. இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக டெஸ்டிங் போடுற இது இப்படி தான் மெத்தடு. இது வந்து எல்லாமே எல்இடி கனெக்ட் பண்ணியிருக்கோம். ட்ரெயின் பம்பு, இது 2 இன்லெட் வால்வு, ட்ரெயின் பம்பு, மோட்ரு கீழே இருக்குது. ஓகேங்களா, நார்மலாக இப்போ ஆன் பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறம் எதுக்காகன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் புரியும். ஓகேங்களா. ஓகே, பாருங்க, ஆன் பண்ணிட்டேன். 1 hour 25 minutes இருக்குது. ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டோர் லாக் ஆல்ரெடி லாக் பண்ணி தான் வச்சுருக்கோம். அதனால் டோர் லாக் சப்ளை வந்தோன்னா ட்ரெயின் பம்பு ஃபஸ்ட்டு. நீங்கள் என்ன ப்ரோக்ராம் வச்சாலும் ஃபஸ்ட்டு ட்ரெயின் பம்பு தான் ஸ்டார்ட் ஆகும். நார்மலாக இருந்ததுன்னா, போர்டு நல்லா இருந்ததுன்னா. ஓகேங்களா, ட்ரெயின் பம்பு ஸ்டார்ட் ஆகும். இப்போ ட்ரெயின் பம்பு ஆஃப் ஆகிட்டு இன்லெட் வால்வு ஸ்டார்ட் ஆகணும். இதுதான் நார்மல் ப்ரொசீஜர். ஓகேங்களா. இன்லெட் வால்வு ஆன் ஆகிடுச்சா? 2 இன்லெட் வால்வு. கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்திங்கன்னா அடுத்த இன்லெட் வால்வு ஆன் ஆகிட்டு மோட்ரு ஓட ஆரம்பிச்சிடணும். இது நார்மல். இப்போ ப்ரெஷர் தர்றேன் பாருங்கள். ப்ரெஷர் தான் இந்த சிரஞ்ச் போட்டு வச்சுருக்கோம். நம்ம ப்ரெஷர் கொடுக்குறதுக்குன்னு பாருங்கள், இதுதான் நம்ம ப்ரெஷர் கொடுக்குற மெத்தடு. இப்போ லைட்டாக ப்ரெஷர் ஏற்றுறோம். இங்கே பாருங்கள், இன்லெட் வால்வு மாறிடுச்சா? மாறிட்டு இங்கே பாருங்கள், திருப்பி ஆன் ஆகிடுச்சா? மோட்ரு ஓடுது. மோட்ரு லெஃப்ட் ரைட் ஓடி வாஷ் ஓடும். இது நார்மல் ப்ரொசீஜர். ஓகேங்களா. இதில் சில பேர் என்ன ஆகுதுன்னா, எரர்னு நினச்சிட்டு எடுத்து வந்துடுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதை பாஸ் பண்ணிட்டேன்னா, பாஸ் பண்ணிவிட்டு இதை ஆஃப் பண்ணலைண்ணா, இங்கே பாருங்கள், இப்போ ப்ரோக்ராம் மாற்றுறேன். P01ன்னு வருது பார்த்தீங்களா. இப்போ நீங்கள் எதில் வச்சிங்கனாலும் பாருங்கள், P01 தான் வரும். இப்போ அப்படியே ஆஃப் பண்ணிடுறேன். நான் இதுவும் ஆஃப் பண்ணல, இதில் ஆஃப் பண்ணலை, எதுவுமே பண்ணலை, அப்படியே ஆஃப் பண்ணிட்டேன். திருப்பி போடுறேன். இங்கே பாருங்கள், P01 தான் வரும். இதை எரர்னு நினச்சிட்டு நிறைய பேர் ரிட்டன் எடுத்துகிட்டு வராங்க. இது எரர் கிடையாது. ப்ரோக்ராம் 1ல் நிற்கிதுன்னு அர்த்தம். ஓகேங்களா. நீங்கள் எதில் ஆன் பண்ணிங்கனாலும் திருப்பி அந்த பிரச்சனை வரும். ஓகேங்களா. திருப்பி அந்த பாருங்கள், P01 தான் காட்டிக்கிட்டே இருக்கும். ஓகேவா. அந்த ப்ரோக்ராம் தான் ஓடும் உங்களுக்கு. அந்த ப்ரோக்ராம் நீங்கள் எந்த ப்ரோக்ராம் வச்சாலும் அதுதான் ஓடும். அது என்னென்னா, மறுபடியும் அந்த ப்ரோக்ராம் 1ல் வைங்க. ப்ரோக்ராம் 1ங்கிறது இந்த பாருங்கள், இப்போ ஆஃப் பண்ணிட்டோமா. இதுதான் ப்ரோக்ராம் 1. இது ப்ரோக்ராம் 1, இது ப்ரோக்ராம் 2, இது ப்ரோக்ராம் 3, இது ப்ரோக்ராம் 4, இது ப்ரோக்ராம் 5. அப்படி தான் இருக்கும். ஓகேங்களா. அந்த மாதிரி தான் ஒன்று ஒன்றா வரும். இது நீங்கள் ஒரு தடவை பண்ணிங்கன்னா, இதை நீங்கள் என்ன பண்ணணுன்னா, எப்படி ரீசெட் பண்ணுறேன்னா, ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு மெயின் பவர் எடுத்துகிட்டு திருப்பி மெயின் பவர் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது கேன்சல் ஆகிடும். நீங்கள் இப்போ எதில் வச்சிங்கனாலும் அந்த இது ஒர்க் ஆகும். ஓகேவா. அதை பார்த்துங்க. நிறைய பேருக்கு இந்த மாடல் இது கொஞ்சம் டவுட்டாக இருந்தது, அதுக்காக தான். தேங்க்யூ.